அனைவருக்கும் வணக்கம். கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 7 தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ், சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க. அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமாக 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, குணா அலைஸ் தவசி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன். இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இங்கே ஒரு 15 வருஷமாக இருக்காங்க. தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாரணி சார்ந்தவர். இங்கேயும் ஒரு 10-15 இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க. இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 4-5 கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது. கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது. துடியலூர் பிளமேடில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது. கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு 30 டேஸாக வந்து வெளியே இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. கேள்வி ஒவ்வொருத்தராக கேள்வி. குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. 457-380, அதாவது வந்து கண்ணக்களவு பை நைட்டு, அது மாதிரி 380 வெஹிக்கிள் தெஃப்ட், அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு. அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்ல வந்து மது அருந்திவிட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடக்குது. இருகூர் அவங்க இப்போ இந்த ஆமாம் 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. 3 பேரில் அன்மேரிடு தான். சதீஷ் அலைஸ் கருப்புசாமி வயசு 30, குணா அலைஸ் தவசி வயசு 20, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் வயசு 21. இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலைஸ் தவசி. இல்ல, அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அது இப்போ என்னங்க பெயில இருந்தாங்க. அந்த சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் பெயில இருந்தாங்க. 3 பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ இவங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்து இந்த பொண்ணை பண்ணாங்களா இல்ல யதார்த்தமா நடந்தது? இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. அருவாள் அவங்க கையில வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா கோவில்பாளையத்துல ஒரு வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக கோவில்பாளையத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சுருந்தோம். அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். விக்டிம் வந்து இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு,
இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம். நடத்தல இவங்க தான் அக்யூஸ்ங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கு. இல்லை இவருக்கு வந்து இந்த கருப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸ் 392 போட்டிருக்காங்க, ராபரி கேஸு. ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு வண்டி நிற்குது, யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துச்சு. அவங்க 3 பேருக்கு மேலேயுமே என்னங்க? ஆமாம், 3 பேருக்கு மேலுமே கேங் ரேப் போட்டு. என்னங்க? செக்ஷன்ஸ் வந்து 296B, 118, 324, 140, 309 ப்ளஸ் 80 கேங் ரேப். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு. அது வந்து அந்த கருப்பசாமி அண்ட் தவசிக்கு 2 கால்லையும் குண்டு பாஞ்சிருக்கு. தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு. சார் ஆல்ரெடி பல்வேறு குற்ற வழக்குல ஈடுபட்டவங்க சொல்றீங்க, அவங்களை ஏறி நம்ம போலீஸ் வந்து தனிப்பட்ட முறையில் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க வந்து கோர்ட் கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்னங்க? இவங்க அங்கங்கே கிடைக்கிற வேலைக்கு போறாங்க, மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க. அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தால் லேத் ஒர்க் போறாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல. என்னங்க? நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் 10:45 to 11 இந்த சம்பவம் நடக்கும். என்னங்க? அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அது டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க செக் பண்ணிருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க மேல இந்த ஹர்ட் கேஸ், ஒரு மர்டர் கேஸ், தெஃப்ட் கேஸ், இந்த மாதிரி கேஸஸ் சார். அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸா இருக்காங்க. இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு 15-21 மந்த்துக்குள்ளதான் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பையனா இருக்கு. அந்த தேர்டு தவசி அலைஸ் குணா வந்து ஒரு 15-20 டேஸா அவரோட பழக்கமா இருக்காங்க. அவங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா கூட இருக்காங்க. ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கு. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிட்டியில வந்து 59 பேட்ரோல் பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 25 பேட்ரோல்ஸ் 4-wheeler பேட்ரோல்ஸ் இருக்கு. அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அன்னைக்கு நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இல்ல அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிபிக் எவிடன்ஸ் இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க. நேரா வந்து நம்ம சத்தி ரோடு, கணபதி அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட
சிடிஆர் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்றது கராபரேட் பண்ணணும். என்னங்க, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள்லாம் இப்போதைக்கு தெரியல. பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கஸ்டடியல் இன்ட்ராகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கணும். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அங்கே பீளமேடை பொறுத்த வரைக்கும் 5 பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் 2 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிகோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம். வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம். இது மூலமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட், நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க. பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல. பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 2 years பேக் ஒரு பார் இருந்திருக்கு. அதை வந்து ஆல்ரெடி 2 years பேக் அங்க இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மற்றதும் நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. 2 பேர் மேலேயும் மர்டர் சார்ஜஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, தனியார் விடுதியில இருக்காங்க. அருவாள் வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பனும் வச்சிருக்காங்க. கார் இந்த கம்ப்ளைனண்டோட காயப்பட்ட காவலர் 11 மணி, காவல்துறையினர் போயிட்டு அவங்களை மீட்டது 4 மணி. அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் போகல. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைனன்ட் வந்து நமக்கு வந்து 11:20க்கு கால் பண்றாங்க. 100 கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமிடியேட்டா நம்ம அந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஏஆர் போலீஸு, டிசிஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு. அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும், அடுத்து இந்த சைடில் பிஎஸ்ஜியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னென்னா, அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாம பண்றதா சொல்றாங்க சார் பொதுமக்கள். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க. அது என்னங்க, we are checking with the revenue authorities. அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க. பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டேமார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீடைல்ஸ் கேட்கலாம். இல்ல, பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க. அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான். ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீயிங் கிவன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 years பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்னுங்கிறத ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை எடுத்து கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படின்னா அந்த நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா
அதை 3 டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போதும். அது SOS கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இமிடியேட்டாக SOS கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால இமிடியேட்டாக நம்மளால அங்கே அனுப்ப முடியும். நீங்கள் 100 கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மொபைலை வந்து காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே போதும். ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும். அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு SOS பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். கால் இமீடியட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும். உடனே வந்து SOSனா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேற. இமீடியட்டா வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது தொடர்பா பல்வேறு வதந்திகள் நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. தவறான தகவல் பரப்புறது, அவங்களுக்கான நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை? என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்துல போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணே அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ரெக்வெஸ்ட் பீப்புள் ஃப்ரம் டெசிஸ்டிங் அவங்களோட வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாம இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து வி ஹவ் டு ரெஸ்பெக்ட். ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங். சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எது பண்றோமா சார்? அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசிருக்கிறோமா? எல்லார்ட்டையும் இப்போ இன்னைக்கு 2 நாளா வந்து வி ஆர் இன்டு ஃபிக்ஸிங் தி அக்யூஸ்ட் ஹஸ் பீன் செக்யூர்ட். அவங்க செக்யூர் பண்ணியாச்சு. நவ் வி வில் கோ ஃபார் ஆல் அதர் சார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ விக்டிமை வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் சார்? ஏன்னா அவங்க மறைஞ்சு இருந்தாங்க. நீங்க வந்து அரௌண்ட் 4 o'clock பார்த்தோம். எப்படி பழகினாங்க, எவ்வளவு நாள் பழகிருந்தாங்க? அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் திங். அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அதை வி கான்ட் சே இன் பப்ளிக். கைது செய்யப்பட்ட 3 ஏதோ கட்சி அமைப்பிட்டாங்க. எந்த கட்சியிலும் இல்லை இப்போதைக்கு. 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதாவது நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிட்ச் டார்க்னஸ், ஒரு கும் இருட்டா இருக்கு அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரிமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும், ஜிபிடிக்கு பேக்ல தேடணும், தென் நம்மளோட பிஹெச்டியோட பேக்ல தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே லோக்கல் தான். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அறிவாள் கத்தியெல்லாம் பார்த்து போலீஸாரே பயந்துட்டாங்க. அதனாலதான் போலீஸே அந்த தேடுதல் வேட்டை தவறான இன்ஃபர்மேஷன். கைது செய்யப்பட்டவங்க என்னங்க? கைது செய்யப்பட்டது விக்டிமோட ஃபோன் பறிமுதல் செஞ்சுருக்கோம், விக்டிமோட ரிங் பறிமுதல் செஞ்சுருக்கோம். தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் பறிமுதல். அந்த விக்டிம்ஸ் அவங்களாவே வெளியே வந்தாங்களா? இந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இல்லை, அவங்கள தான் வெளியே வந்தாங்க. என்னங்க? இதே போல குற்றடி பின்னணி உள்ளவங்க மேல இதான் மாற்றீங்க. நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம குண்டாஸ் ஆக்ட் போடுறோம், ஆக்ட் 51A வந்து சிட்டி விட்டு வெளியே அனுப்புகிறோம், ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குது. NBWS இருந்தால் NBWS உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம். தென் குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ. இல்லை, அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அங்கே இருந்த பார் வந்து 2 years பேக்கே க்ளோஸ் பண்ணிருக்கு. It depends on the ஓனர் ஆஃப் தி லேண்ட். அது யார் ஓனரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ப்ளஸ் அந்த எக்ஸிட் வேஸ்ல வந்து கேமராஸ் இருக்கிறது. இப்போ நம்ம சிட்டியில் கூட 1400 கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஊர்வலங்களுக்கு அனுமதி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளுக்கு முன்னால போலீஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுல அந்த வழக்கம் இல்லை. நேற்று அனுமதிச்சிருக்கிறீங்க. இது
தொடருமா? நேத்து அவங்க வந்து அரசியல் கட்சிகள் கேட்டா கொடுப்பீங்களா? நேத்து அனுமதி வாங்காம நடந்த போராட்டம், அது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெற்று இருக்கு. சார், நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு கோவை மாநகர காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாடு தான் அப்படின்னு பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினாங்க. This is not for ஒரு வழி பாதையில 2 பேர் இருசக்கர வாகனத்துல வந்தாங்க. அவங்க வந்து வெயில்ல ஸ்டேஷன் வெயில்ல இருக்கீங்க ஒரு குற்றத்தை வச்சிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் பிரஸ் பிரீஃபிங் இல்ல. வாட் எவர் எஃபர்ட்ஸ் we have taken, we have கிளாரிட்டி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் திங். ஸோ ரிலேட்டட் டு கேஸஸ் சொல்லுங்க. இந்த பாதுகாப்புக்காக ஆப்ல நீங்க இன்டிமேஷனுக்காக சொல்லிருக்கீங்க, அது எப்படி பயன்படுத்தணும் என்ன ஒரு அவேர்னஸ் எல்லா இடத்துலயுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி, போலீஸ் ப்ரோவும் சரி, நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி, எல்லா இடத்துலயும் அந்த ஆப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சார், கையெல்லாம் ஒரே போச்சு சார். ரெண்டு நாள்லயே சொல்ல வேண்டிய தேவை. ஒரு நாள் தான் சொல்லப்பா. இது அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். நம்ம இங்க இருந்துட்டு டேபிள்ல உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒரு காலா 2 காலா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணிருப்பாங்க. என்னங்க? காவல் உதவி ஆப். தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூல வரும். நம்ம அதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு if there is something which is not legal na they will take steps to ban that. சிங்கம்புணரி அவங்க ஏரியா. சார், இப்ப இதே மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்க்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸு, ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸு, இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு, ட்ரங்க் அண்ட் பிரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட, இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட கொஞ்சம் ஹர்ட் கேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டேஸ் டு கம் குற்றச்செயல்களும் கம்மியாக இருக்குது. இந்த டேஸ் டு கம் we will increase our presence everywhere. மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு. ப்ரொபோசல்ஸ் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் அதுல சீக்கிரம் இப்ப கூட ஒரு 2-3 டேஸ்ல எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அதுல நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றதா சொல்லிட்டேன். சார், இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் மது போதையில் மட்டும்தான் இருந்தாங்க. ஏதாவது வேற ஏதாவது மது போதைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேங்க. தேங்க்யூ.